மகாவதார் பாபாஜி யோகிகள், சீடர்கள், ஆர்வமுள்ள அனைத்து மக்களுக்கும் ஆன்மீக அறிவுரைகளை வழங்கியவர். அவர் சொல்வது எப்போதும் நேரடி, ஆழமான மற்றும் வாழ்க்கையை மாற்றும் வகையில் இருக்கும். ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ யோகில் கூறப்படுவது என்னவென்றால், பாபாஜி தனது சீடர்களுக்கு தியானத்தின் வழி, ஆசீர்வாதம் மற்றும் ஆன்மீக முறைகளை அருளினார். அவர் சொல்லும் வார்த்தைகள் அவர்களின் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்களை உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு கொண்டு சென்றது. இது ஒரு அற்புத சம்பவம். ஏனெனில் பாபாஜி ஒரு வழிகாட்டியோ ஆசீர்வாததாரரோ மட்டுமல்ல, அவர் நேரடியாக மனதை மாற்றும் சக்தியை கொண்டவர். ஜெயோம் கிரியா பாபாஜி நமா. ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ யோகி. புத்தகத்தில் வரும் சிறப்பு சம்பவம் அன்பின் போதனை, லெசன் ஆஃப் லவ். ஒரு நாள் யோகானந்தர் பாபாஜியை சந்தித்த போது அவர் ஒரு முக்கியமான பாடத்தை போதித்தார். அன்புதான் மிகப்பெரிய சக்தி. புத்தகத்துல பாபாஜி ஒரு சம்பவத்தை எடுத்துரைக்கிறார். ஒரு கோபமான மனிதன் தவறாக நடந்து பிறரை காயமடையச் செய்தான். பாபாஜி அந்த மனிதனையும் பாதிக்கப்பட்ட யோகியையும் ஒரே இடத்தில் அழைத்துச் சென்று அவர்களை சந்தித்தார். அவர் யோகியை மன்னித்து தவற மனிதனின் மனதில் திருத்தம் ஏற்படுத்தினார். பாபாஜி சொன்னார், கோபம் மற்றும் வெறுப்பு உயிரை கழிக்கும், அன்பு உயிர் கடந்தும் சக்தி கொண்டது. அன்பு இருந்தால் மனது காயங்களை மறக்கக்கூடியது. இது ஒரு ஆழமான பாடம். கோபத்தையும் பொறாமையையும் அன்பால் மாற்றுவதுதான் உண்மையான யோகியின் வழி. ஜெய் ஓம் கிரியா பாபாஜி நமா. சரி, ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ யோகி புத்தகத்தில் வரும் சிறப்பு சம்பவம் மகாவதார் பாபாஜி தோன்றிய அதிசயம். சுவாமி யோகானந்தர் தங்கள் ஆன்மீக தேடலில் இருக்கும்போது ஹிமாலயத்தின் சிகரங்களை நோக்கி பயணிக்கிறார். அந்த பயணத்தின் போது அவருக்கு ஒரு அதிசயமான அனுபவம் நிகழ்கிறது. மலை மத்தியில் தீவிர தியானத்தில் இருந்த மகாவதார் பாபாஜி ஒளியில் சூழப்பட்டு திடீரென அவருக்கு முன் தோன்றுகிறார். பாபாஜி யோகானந்தருக்கு கூறியார், நீ பழைய காலத்தில் எனது சீடன், இப்போது உன் கடமை மக்களுக்கு தியானத்தை போதிப்பது. இந்த சந்திப்பு யோகானந்தரின் ஆன்மீக வாழ்க்கையை முழுமையாக மாற்றி அவரை கிரியா யோகா பாதையில் செலுத்தியது. இதுதான் பாபாஜியின் தோற்றத்தின் மிக முக்கியமான அதிசயம். ஆன்மீக பாதையில் ஒரு மறுமுயற்சி. ஜெய் ஓம் கிரியா பாபாஜி நமா. ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ யோகி புத்தகத்தில் வரும் அற்புத சம்பவம். பாபாஜி என்பவர் பொதுவாக வயதில்லாதவனாகவே விளங்குகிறார். மக்களுக்குள் அவர் தோன்றும் போது எப்பொழுதும் இளமையான உடலுடன், கண்ணில் ஒளியுடன் இருக்கிறார். ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ யோகி யோகானந்தர் சொல்கிறார், பாபாஜி பல நூற்றாண்டுகளாக இந்த பூமியில் தியானம் செய்து வந்தவர். காலத்தை அவர் கடந்து வாழ்கிறார். மிக சிறந்த அதிசயம் என்னவென்றால், பாபாஜி தேவையான இடங்களில் தன்னை தோற்றமளிக்க முடியும். அவர் ஒரே நேரத்தில் பல இடங்களில் தோன்றுவார் என்றும் கூறப்படுகிறது. இந்த குணம் அவரின் ஆன்மீக சக்தியின் மிக பெரும் சாட்சியம். ஜெய் ஓம் கிரியா பாபாஜி நமஹ. வணக்கம். நான் இப்போ உங்களுக்கு சொல்வது ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ யோகி புத்தகத்தில் வரும் அற்புத சம்பவம், கடவுள் போதனைகள், டிவைன் டீச்சிங்ஸ். மகாவதார் பாபாஜி தனக்கு அருகில் வந்தவர்களுக்கு எப்போதும் ஆழமான ஆன்மீக போதனைகளை வழங்கியவர். அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்தை தொடும் வகையில் இருந்தது. ஒரு சீடர் பாபாஜியை சந்தித்து கேட்டார், ஆன்மீக வளர்ச்சி எப்படி சாத்தியமாகும்? பாபாஜி புன்னகையுடன் பதில் சொன்னார், நேர்மையும் அன்பும் தியானமும் ஆன்மீக வளர்ச்சியின் 3 பாதைகள். இதை பின்பற்றினால் உயிரின் உண்மை வெளிச்சம் உனக்குள் பிரகாசிக்கும். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம், அறிவும் அன்பும் சேர்ந்து வாழும் மனிதனுக்கு கடவுள் தனது நேரடி போதனையை தருகிறார் என்பதே. ஜெய் ஓம் கிரியா பாபாஜி. மகாவதார் பாபாஜி தோன்றும் போது அவர் ஒரு சாதாரண மனிதனாக இல்லை. அவருடைய உடல் முழுவதும் ஒளியால் நிறைந்திருக்கும். அவரின் தோற்றம் இயற்கைக்கு மீறி ஆன்மீக ரகசியங்களை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கும். பாபாஜி திடீரென ஒளி நிறைந்த வடிவத்தில் தோன்றினார்.
அது மனித கண்ணால் விவரிக்க இயலாத அரிய அனுபவமாக இருந்தது. அவர் தோன்றும் நேரம், இடம், முறைகள் அனைத்தும் அரிய அதிசயங்களை உருவாக்கும். இது பாபாஜியின் ஆன்மீக சக்தியின் மிகச்சிறந்த சாட்சி. ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நமஹ. மகாவதார் பாபாஜியின் குகைக்கு பக்தர்கள் செல்வதற்கான முக்கிய காரணங்கள் பல உள்ளன. இவை ஆன்மீக தேடல், கிரியா யோகத்தின் மூலம் ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் பாபாஜியின் ஆன்மீக பாதையை அனுபவிப்பதற்கான ஆர்வம். பாபாஜி கிரியா யோகத்தின் மூலம் ஆன்மீக முன்னேற்றத்தை அடைய உதவியவர் என்று நம்பப்படுகிறது. இவரது குகை லாஹிரி மகாசயாவுடன் 1861 ஆம் ஆண்டில் சந்தித்த இடமாகவும் கிரியா யோகத்தின் ஆதாரமாகவும் கருதப்படுகிறது. பாண்டுகோலி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது. இங்கு செல்வதற்கு ரணிகேட் நகரத்திலிருந்து குக்குசினா வரை சுமார் 2 மணி நேர பயணம் செய்ய வேண்டும். அதன் பிறகு சுமார் 1 மணி நேரம் நடைபயிற்சி செய்து குகைக்கு செல்ல வேண்டும். பக்தர்கள் பாபாஜியின் குகையில் தியானம் செய்து அமைதியான சூழலில் ஆன்மீக அனுபவத்தை பெற விரும்புகிறார்கள். இங்கு தியானம் செய்வதன் மூலம் மன அமைதி மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் அடைய முடியும். மொத்தத்தில் பாபாஜியின் குகைக்கு பக்தர்கள் செல்வதற்கான முக்கிய காரணம் ஆன்மீக முன்னேற்றம், கிரியா யோகத்தின் மூலம் ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் பாபாஜியின் ஆன்மீக பாதையை அனுபவிப்பதற்கான ஆர்வம் ஆகியவற்றை உள்ளடக்கியவை. ஓம் கிரியா பாபாஜி நமஹ. ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ யோகி புத்தகத்தில் வரும் அற்புத சம்பவம், சித்தர்கள் கற்கும் ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங்ஸ் டு யோகிஸ். மகாவதார் பாபாஜி யார் என்று கேட்கும்போது யோகிகளுக்கே யோகி என்று சொல்லலாம். அவரின் சுற்றத்தில் எப்போதும் பல சித்தர்கள், தியானிகள், ஆன்மீக தேடுபவர்கள் இருந்தனர். அந்த யோகிகள் தங்கள் ஆன்மீக பயணத்தில் ஒரு நிலை அடைந்த பிறகு பாபாஜி அவர்களை நேரில் சந்தித்து ஆசீர்வதிப்பார். அவர் அவர்களுக்கு கூறுவார், இப்போது நீர் தியானத்தின் நிஜ அர்த்தத்தை உணர்ந்துள்ளீர். ஆனால் உண்மையான யோகம் மற்றவர்களின் நலனுக்காக உங்கள் சக்தியை பயன்படுத்தும் போதுதான் தொடங்குகிறது. அவரின் ஆசீர்வாதம் பெற்ற யோகிகள் பலரும் பின்னர் பெரிய சித்தர்களாகி இந்தியாவின் பல புனித தலங்களில் ஆன்மீக ஒளியை பரப்பினர். இந்த சம்பவம் காட்டுவது மகாவதார் பாபாஜி யாரிடமிருந்து கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அவரால் ஆசீர்வதிக்கப்படுவது மனிதனின் வாழ்க்கையை மாற்றும் என்பதை காட்டுகிறது. ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நமஹ. சரி, ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ யோகி புத்தகத்தில் வரும் அற்புத சம்பவம், தியானத்தின் சக்தி, த பவர் ஆஃப் மெடிடேஷன். மகாவதார் பாபாஜி எப்போதும் தியானத்தின் முக்கியத்துவத்தை போதித்தவர். அவரின் சீடர்கள் பலரும் கடினமான சூழ்நிலைகளில் கூட தியானத்தின் மூலம் அமைதியை அடைந்தனர். ஒரு நாள் பாபாஜி தனது சீடர்களிடம் சொன்னார், தியானம் என்பது மனதை அமைதிப்படுத்துவது மட்டுமல்ல, அது கடவுளின் சக்தியை உன் உள்ளத்தில் உணர்வது. அவர் கூறியபடி தியானம் செய்த யோகிகள் தங்கள் உடல் மற்றும் மனத்தை முழுமையாக கட்டுப்படுத்தும் நிலைக்கு சென்றனர். சிலர் தியானத்தின் ஆழத்தில் பாபாஜியின் உருவத்தையே தங்களுள் காண முடிந்தது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம், தியானம் செய்தால் நீ நலக்கும் அதிசயத்தை காணலாம். இது ஒரு பாபாஜியின் சக்தி. ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நமஹ. நீங்க கேட்டது ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ யோகி புத்தகத்தில் மகாவதார் பாபாஜி கூறிய வேறொரு அற்புத சம்பவம். இது பூர்வமாக கூறப்படாத ஒரு சிறப்பான நிகழ்வு. மகாவதார் பாபாஜி தன்னை காண விரும்பும் யோகிகளுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தாமல் திடீரென தோன்றுவார். அவர் தோன்றும்போது அந்த யோகிக்கு தேவையான போதனையை நேரில் வழங்குவார். ஒரு சீடர் பாபாஜியை சந்தித்து கேட்டான், என் ஆன்மீக பயணம் எங்கே செல்லும்? பாபாஜி புன்னகையுடன் சொன்னார், நீ அன்பில் நடக்கும்போது கடவுள் உன் வழியில் நடப்பார். ஆனால் மனதில் சந்தேகம் இருந்தால் பாதை மறைந்து போயிடும். இந்த நிகழ்வு காட்டியது பாபாஜியின் போதனைகள் எப்போதும் நேரடி, ஆழமான மற்றும் வாழ்க்கையை மாற்றும் வகையில் இருக்கும் என்பது. ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நமஹ. ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ யோகி புத்தகத்தில் வரும் சிறப்பு சம்பவம், மனதை மாற்றும் ஆசீர்வாதம், லைஃப் சேஞ்சிங் பிளெஸிங்,
மகாவதார் பாபாஜி தமது சீடர்களுக்கு வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடமாக ஒரு ஆசீர்வாதத்தை வழங்கினார். அது ஒருவரின் முழு வாழ்க்கையை மாற்றும் சக்தியை கொண்டது. ஒரு சீடர் வாழ்க்கையில் சிக்கல்களால் மன அழுத்தத்தில் இருந்தபோது பாபாஜியை சந்தித்தார். பாபாஜி சிரித்தபடி அவனை அணைத்து சொன்னார், உன் மனதில் அன்பையும் பக்தியையும் வளர்த்தால் உலகில் எந்த கடும் பிரச்சனையும் உனக்கு பாதிக்காது. இந்த ஆசீர்வாதம் அந்த சீடரின் மனதையும் வாழ்க்கையையும் முழுமையாக மாற்றியது. அவர் அன்பு, தியானம் மற்றும் பக்தியை கடைபிடித்து ஆன்மீக உயர்வை அடைந்தார். இது பாபாஜியின் ஆசீர்வாதத்தின் மிகச்சிறந்த பாடமாகும். ஒரு ஆசீர்வாதம் உயிரின் வழியை மாற்றும் சக்தியை கொண்டது என்பதை காட்டுகிறது. ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நமः.